அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. முக்கியமான 8 டாப்பிக்கை நாம் இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நட்சத்திர ரீதியான பலன்கள், அதிர்ஷ்ட எண் என்ன, அதிர்ஷ்ட நிறம் என்ன, நாள் சிறப்பு இன்றைய தினம் என்னென்ன இருக்கிறது, காதல் வாழ்க்கை எப்படி அமையும், தொழில் வாழ்க்கை இன்றைய தினம் எப்படி சிறப்பாக மேம்படும், அலுவலக பணிகள் இன்னைக்கு எப்படி இருக்கும், மேலும் கல்வி வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்ற 8 விஷயங்களை நம்ம டீட்டெயில்டாக நம்ம துலாம் ராசிக்காக இந்த வீடியோவில் கோச்சார் அடிப்படையில் பலன்களை காண இருக்கிறோம். ஸோ அனைவருமே இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அப்பதான் நீங்க முழு பலன்களையும் தெரிந்து கொள்ள முடியும். இன்றைய தினம் மார்ச் மாதம் 31ஆம் தேதிங்க 2026ஆம் வருடம் செவ்வாய்க்கிழமை. தமிழ் வருடத்துல விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 17ஆம் நாள். நான் உங்கள் ஸ்ரீ சிவகுமார், முதுகலை பட்டதாரி. நலமாக இருக்கிறேன். உங்களது நலனை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு தெரியப்படுத்துங்க. அதை தெரிந்து கொள்ள ஆவலாக இருக்கிறேன். இன்றைய தினம் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திர பகவான் கேதுவுடன் இணைந்து இருக்கிறாருங்க. மேலும் சுக்கிர பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறார். ராசி அதிபதி சுக்கிரன் 7ல் இருக்கிறார். 5ஆம் இடத்துல புதன் செவ்வாய் ராகுவும், மேலும் 6ஆம் இடத்துல 2 கிரக சேர்க்கையாக சனி மற்றும் சூரியன் ஆகிய கிரக சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளதுங்க. இந்த மாதிரி கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நமது துலாம் ராசிக்கு முக்கியமான 8 பலன்கள், சிறப்பு பலன்கள் என்னங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதில் நான் 8ஆவதாக நான் முதல்ல சொல்லிடுறேன். 8ஆவதாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா, உங்கள் மனசில் இன்றைக்கி நல்ல மாற்றங்களை கொண்டு வந்து தரக்கூடிய ஒரு நபரை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப பலமாக இருக்குங்க. அந்த நபர் உங்கள் மனசில் நல்ல இம்பேக்டை உருவாக்குவார். உங்களுடைய இத்தனை நாள் நீங்கள் நினச்சிட்டு இருந்த சில எண்ணங்களை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தியை அந்த நபர் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்குங்க. இன்றைய தினம் 7ஆவதாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பெரிய தொகை கடனாக கேட்குறாங்க அப்படின்னா, பெரிய தொகை ஞாபகம் வச்சுக்கோங்க, சின்ன தொகையில் ஏதாவது பெரிய தொகை கடனாக கேட்குறாங்கன்னா, நீங்கள் அதில் பணத்தை கடனாக கொடுத்து நீங்கள் மாட்டிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால நீங்கள் இன்றைய தினம் கடன் கொடுப்பதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். அடுத்து சிறப்பு பலன்களாக 6வது இடத்துல நீங்கள் இன்றைய தினம் வரவு செலவுகளை திட்டமிட்டு உகந்த ஒரு நாளாக அமைய பெறுவீங்க. அந்த பலன் தான் 6வது பலன். அதை நீங்கள் இன்றைய தினம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்ததாக 5ஆவதாக புதிதாக பண வரவுகள் இன்றைய தினம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு இருக்குங்க. அதனால ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய சேவிங்ஸ் உயரக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினம் சூப்பராக இருக்குங்க. இன்றைய தினத்திற்கான 4வது சிறப்பு பலன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பெண்டிங்காக இருக்கக்கூடிய வேலை எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட்டை போட்டு அதில் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணுங்க. எந்த வேலையை முதல்ல முடிக்கணும் அப்படின்ற ஒரு ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் முன்னுரிமை ரெடி பண்ணிக்கிட்டு, அந்த முன்னுரிமைப்படி நீங்கள் ஒவ்வொரு வேலையாக முடிக்கணும். ஒரே நேரத்தில் நீங்கள் நிறைய வேலையை இன்றைய தினம் முடிக்கணும்னு முயற்சி பண்ணாதீங்க. அது உங்களுக்கு வெற்றிகளை தராமல் போகலாம். இன்றைய தினம் 3ஆவதாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, 3வது சிறப்பு பலன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களது வாழ்வையை நீங்கள் கண்டிப்பாக காதலிக்க வேண்டும். வாழ்க்கை ஏனதோன்னு வாழக்கூடாதுங்க. திட்டமிட்டு செயல்படுங்கள். அது ரொம்ப சவாலான விஷயம். ஸோ அதை நீங்கள் இன்றைய தினம் செய்து காட்டினால் இன்றைய தினம் மிக அழகாக மாறும். அடுத்ததாக 2ஆவதாக இடத்துல உள்ள பலன்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நேரத்தில் 2-3 விஷயங்களை நீங்கள் செய்ய முயற்சி செய்யக்கூடாது. ஒவ்வொன்றாக முடிப்பது நல்லது. முதல் இடத்துல இருக்கக்கூடிய பலன், சிறப்பு பலன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய தினம் உங்களுக்கு வேலைப்பளு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க. ஆனாலும் உங்களது உடல் ஆரோக்கியம் இன்றைய தினம் சூப்பராக சிறப்பாகவே இருக்கும். நண்பர்களே, அடுத்ததாக இன்றைய தினம் வேலை, அதாவது அலுவலக பணிகள்லாம் இன்னைக்கு எப்படி அமையும் அப்படின்றத பார்க்கலாம். நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு நாளாக நீங்கள் அலுவலக பணிகள் அமைய பெறுவீங்க. நீங்கள் ஆஃபீஸில் எந்த அளவுக்கு கூடுதல் வேலைகளை இழுத்து போட்டு நீங்கள் முயற்சி செய்கிறீங்களோ, உங்கள் வேலைகள், அதனுடைய முயற்சிகள் எல்லாத்தையும் பார்த்து அதை சிறப்பாக முடிக்கக்கூடிய அந்த ஸ்டைல் பார்த்து கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய பாராட்டுகள் கிடைக்கும். அந்த அளவுக்கு அலுவலக பணிகளில் நிறைய பாராட்டுகளை நீங்கள் பெறக்கூடிய யோகம் உங்களது செயல்பாடுகள் மூலமாக இருக்குங்க. மேலும் நிறைய ஒத்துழைப்பும் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் நீங்கள் ஒரு வேலையை ஒப்புக்கொள்றதுக்கு முன்னாடி அதை மற்றவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக ஒப்புக்கொள்ளக்கூடாது. நீங்கள் ஒரு சீரான திட்டமிட்டு ஒரு அணுகுமுறையை ஏற்படுத்தி கொண்டு நீங்கள் ஒர்க் பண்ணும்போது அலுவலக பணிகளில் நல்ல வரவேற்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக வியாபாரம் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு இந்த தினம் உங்களுக்கு தேவையான கடன் உதவிலாம் டக்குன்னு கிடைக்குங்க. அதாவது வியாபாரத்திற்காக நீங்கள் ஏதாவது கடன் உதவி அப்ளை பண்ணியிருக்கீங்க, யார்கிட்டயே கேட்டிருக்கீங்க அப்படின்னா இன்னைக்கு அது உங்களுக்கு கைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. பொதுமக்களை சார்ந்துள்ள பணிகள் யார் யார் செய்கிறீங்களோ அந்த மாதிரி பணியில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் ஆதாயமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். புதிதாக முதலீடு செய்வது அல்லது கடன் கொடுக்கறது, இதெல்லாம் தொழிலில் நீங்கள் பண்ணுறதுக்கு பதிலாக உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பாக்கிகள், அவுட்ஸ்டாண்டிங் எல்லாம் நீங்கள் இன்றைக்கி கிளியர் பண்ணுறது, மேலும் உங்கள் ரசீதுகள் எல்லாம் ஒழுங்கு அமைப்பதற்கு இன்றைய தினம் உகந்த ஒரு நாளாக அமைகிறது. ஸோ நல்ல வழிகாட்டுதல் அதற்கு உங்களுக்கு கிடைக்கும். அதாவது தொழிலில் பொருளாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ள, அந்த பொருளாதாரத்தை மேலாண்மை செய்வதற்கு நல்ல வழிகாட்டுதல் கிடைக்கக்கூடிய அருமையான ஒரு நாள்கள் இன்றைய தினம். குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தரும் என்ன யோசிக்கிறாங்க, அவர்கள் உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்றத நீங்கள் புரிஞ்சு கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி சூப்பராக இருக்குங்க. மற்றவங்களுடைய எண்ண ஓட்டங்கள், குடும்ப உறுப்பினர்களுடைய எண்ண ஓட்டங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறைந்த நாள் இன்றைய தினம். உங்கள் வீட்டில் சுபகாரியங்கள் நடத்தணும் அப்படின்னா அது குறித்த பேச்சுவார்த்தைகள்லாம் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமான நல்ல ஒரு
பாசிட்டிவான முன்னேற்றங்கள் தென்படக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. திருமணமானவர்களுக்கு உங்களுக்கும் உங்க வாழ்க்கை துணைக்கும் ஒரு சேர சந்தோஷம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல தகவல் இன்றைய தினம் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. காதல் வாழ்க்கை எப்படி அமையும் அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் மாலை நேரம் உங்களது மனக்கவர்ந்த காதலர் அல்லது நெருக்கமானவருடன் நீங்கள் அதிகமான நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்குங்க. ஆனா அந்த மாதிரி நேரத்துல உங்க நெருக்கமானவரை பற்றின சில கசப்பான உண்மைகள் உங்களுக்கு தெரிய வரலாம். அதனால நீங்கள் கொஞ்சம் மன கஷ்டப்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிவிடும். அதனால கொஞ்சம் நிதானித்து செயல்படுங்கள். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். மாணவர்களுக்கு கல்வியில இன்றைய தினம் அருமையான ஒரு நாள். ஏன்னா புதுசா நிறைய விஷயங்களை கத்துக்கணும் அப்படின்றதுதான் மாணவர்களுடைய ஒரே ஒரு கொள்கையாக இருக்கணும். அந்த மாதிரி கொள்கைக்கான நல்ல உயிர் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல ஆர்வம், புதுசா கத்துக்கணுங்கிற ஆர்வம் இன்னைக்கு உங்ககிட்ட நிறைய இருக்கும். ஸோ அது அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள், ஆர்வம் கூடக்கூடிய ஒரு நாள். அதனால கற்றல் திறன் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் அமைகிறது. நட்சத்திர அடிப்படையில பலன்களை காணும் பொழுது, யாரெல்லாம் இன்று தினம் சித்திரை நட்சத்திரத்துல பிறந்த அன்பர்களாக இருக்கீங்களோ, இன்று தினம் மிக மிக சூப்பரான ஒரு நாள். உங்களுக்கு நல்ல ஒரு பாராட்டுகள், அதாவது உங்க உழைப்புக்கு தகுந்த, உங்க முயற்சிக்கு தகுந்த அங்கீகாரம் இன்று தினம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. அதனால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மன மகிழ்ச்சிகள் கூடும். சுவாதி நட்சத்திரத்துல பிறந்த அன்பர்களுக்கு நல்ல செய்திகள், உங்கள் மனம் குளிரக்கூடிய வகையில நல்ல செய்திகள் வந்து சேர்ந்து உங்களுக்கு சந்தோஷத்தை உண்டாகக்கூடிய ஒரு நாள். விசாகம் நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களுக்கு உங்களது சேவிங்ஸை நீங்க எப்படியெல்லாம் உயர்த்திக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஐடியாக்கள் நிறைய வச்சிருந்திருப்பீங்க. அதுக்கெல்லாம் இன்னைக்கு உயிர் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். சேமிப்பை கண்டிப்பாக இன்றைய தினம் நீங்கள் உயர்த்தி கொள்ள முடியும். அடுத்ததாக இன்றைய தினத்திற்கான அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்க்கும்போது, நீங்கள் கிரே கலரை இன்னைக்கு அதிர்ஷ்ட நிறமாக நீங்கள் பயன்படுத்தலாம். மேலும் நம்பர் 7 7ஆம் நம்பரை இன்னைக்கு அதிர்ஷ்ட எண்ணாக நீங்கள் பயன்படுத்தலாங்க. நன்றி நண்பர்களே. நம்ம இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தான் நான் நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம நீங்க ஒரு லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. மேலும் உங்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா அவர்களும் இந்த வீடியோவை பார்த்து கண்டிப்பாக பலன் பெறுவார்கள். உங்களது கருத்துக்கள் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். உங்களது கருத்துக்களை நீங்க தயங்காம கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்துங்க. நமது ராசி பலன்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு உபயோகமாக இருக்கிறது, மேலும் என்னென்ன விஷயங்கள் நமது ராசி பலன்களை ஆட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான உங்களது கருத்துக்களை நீங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு தெரிவியுங்கள். ஏன்னா உங்கள் கருத்துக்கள் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மதிப்பு வாய்ந்தது. அது நமது வீடியோ குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணிக்க, நமது ராசி பலன்களின் தரத்தை உயர்த்துவதற்கு கண்டிப்பாக உபயோகப்படும். ஸோ அனைவரும் உங்கள் கருத்துக்களை தெரிவிங்க. உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் பகிருங்கள், ஷேர் பண்ணிவிடுங்க. அவர்களும் இந்த வீடியோவை பார்த்து கண்டிப்பாக பலன் பெறுவாங்க. மீண்டும் நாளை தினம் புதன்கிழமை ராசி பலன்கள் உங்களுக்கு ஒரு நாள் முன்னாடியே கிடைச்சிருங்க. அதாவது செவ்வாய்க்கிழமை மதியமே உங்களுக்கு புதன்கிழமைக்கு உண்டான ராசி பலன்கள் கிடைத்துவிடும். ஸோ அதற்கு நீங்கள் உடனடியாக நமது புதன்கிழமை ராசி பலன்களை பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இருக்கிறது ரொம்ப அவசியம். அதனால நமது வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் அந்த ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க. உங்களுக்கு புதிய வீடியோக்கள் டான் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க. அப்போதான் நீங்கள் புதிய வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க முடியும், சுட சுட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் நாளை தினம் புதன்கிழமை ராசி பலன்களுடன் உங்களை புதிய வீடியோவில் நான் சந்திக்கிறேன். நன்றி நண்பர்களே. ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.